ஹை டிசைனர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூ மெனு தான். இந்த வியூ மெனு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் டிசைன் சேஞ்ச் பண்ணுறது கிடையாது, நீங்கள் பார்க்குற வியூவை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த வியூ மெனு வந்து யூஸ் ஆகுது. இது வந்து மோஸ்ட்லி எல்லா ப்ரொஃபஷனல் டிசைனரும் யூஸ் பண்ணுற ஒரு மெனு பார். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வியூ பாரில் என்னென்ன இருக்குன்றத ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன். இப்போ இது அவுட்லைன் மட்டும் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வரைஞ்ச ஷேப்பு அவுட்லைன் மட்டும் காட்டும். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜூம் பண்ணி கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் எடுத்துன்னு வந்து கூட வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து மிஸ்டேக் மோஸ்ட்லி நடக்காது. ஓகேங்களா? இப்போ வந்து கரெக்டான பிளேஸில் இருக்குது. இதுவே நீங்கள் அவுட்லைன் இல்லாமல் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா கரெக்டான பிளேஸில் வச்சாலும் சின்ன கேப் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபியு ப்ரிவ்யூ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஜிபியு அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஷாப் ஆர் இல்லுஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது ஜிபியு மோடில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பண்ணுற ஒர்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். ஓகேங்களா? சேவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஜூம் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்பீடாக இருக்கும். அதுக்கு தான் வந்து ஜிபியு மோடுன்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி ஜிபியு மோடில் இருக்குது. சிபியு மோடில் வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஸ்டேபிளான ஒரு இது. நீங்கள் வந்து ஜூம் அவுட் பண்ணும்போது ஒரு ஃப்ரேம் போகிற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் ஜிபியு மோடு வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போகணும், ஸ்மூத்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே ஜிபியு ப்ரிவ்யூ வச்சுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் பிரிண்ட் ப்ரிவ்யூ. ஓவர் பிரிண்ட் ப்ரிவ்யூனா உங்களுக்கு வந்து பிரிண்ட்டில் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு, இந்த பொசிஷனில் தான் இருக்கும் அப்படின்ட்டு காமிக்கிறது தான் ஓவர் பிரிண்ட் ப்ரிவ்யூ. நீங்கள் டிசைன் பண்ணும்போது ஒரு ஷேப் ஒரு மாதிரி இருக்கும். பிரிண்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் ப்ரிவ்யூ. நீங்கள் வந்து இந்த ப்ரிவ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெப் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு இந்த இடத்துல நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணி பார்க்குறது தான் வெப் டிசைன் ப்ரிவ்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிம் ப்ரிவ்யூ. நீங்கள் பண்ணுற டிசைன்ஸு ஓகேங்களா? இல்லை நீங்கள் ட்ரிம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரிம் பண்ணுறத மட்டும் பிரிண்ட்டில் பார்க்குற வியூ தான் என்ன அர்த்தம்னா ட்ரிம் வியூன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் மோட். ப்ரெசன்டேஷன் நீங்கள் வந்து பிபிடி பண்ணுவீங்க இல்லைங்களா? அதுக்கூட தான். நீங்கள் நிறைய ஸ்லைட்ஸ் நீங்கள் வந்து ஒரு புக் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் மோட் வைக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக் வந்துடும். அகைன் வியூவில் போயிட்டு ஸ்க்ரீன் மோடு அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? இதில் வந்து இப்போ நம்ம நார்மல் ஸ்க்ரீன் மோடில் இருக்கோம். இதே ஃபுல் ஸ்க்ரீன் மோட் மெனு பார் மோடு இருந்தது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குது ப்ளஸ் வந்து மெனு பார் இருக்குது. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோட் மெனு பார் எதுவுமே இருக்காது. வெறும்னே ஆர்ட் போர்டும் ப்ளஸ் நீங்கள் வரைஞ்ச ஷேப்பு மட்டும்தான் இருக்கும். எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிங்க உங்களுக்கு எந்த வியூ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் செட்டப். இப்போ நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சிஎம்ஒய்கேலேயே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சிஎம்ஒய்கேல வைக்கும்போது நீங்கள் வரைகிற ஷேப் வந்து இந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஒய்கேல தான் வரைகிறீங்க. அப்போ பிரிண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்ஒய்கேல தான் இருக்கும். ஓகேங்களா? பிரிண்ட் பண்ணுறவங்க ஆர்ஜிபியில் பண்ண மாட்டாங்க, சிஎம்ஒய்கேல தான் பண்ணுவாங்க. இன்கேஸ் இப்போ வந்து ப்ரூஃப் கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நான் டிசேபிள் பண்ணிடுறேன். டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜிபி கலர் வந்து எப்படி இருக்குது? நல்லா பிரைட்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கா? இப்போ பாருங்கள், நான் வியூவில் போயிட்டு ப்ரூஃப் கலர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் கலர் வந்து கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்குது. ப்ரூஃப் கலர் கொடுக்கும்போது என்னன்னா பிரிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வரைஞ்ச கலர் வந்து பிரிண்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க தான் இந்த ப்ரூஃப் கலர். நீங்கள் ஆர்ஜிபியில் வரைஞ்சிருப்பீங்க, அதை வந்து சிஎம்ஒய்கேல காமிக்கும். இதுதான் ப்ரூஃப் கலர். தென் வந்து ஜூம் இன். அதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் அழுத்தணும். ஜூம் அவுட்டுக்கு வந்து கண்ட்ரோல் மைனஸ் அழுத்தணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆர்ட்போர்ட்னா ஆர்ட்போர்டு வந்து ஃபிட் ஆகிடும் இந்த இடத்துக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபிட் ஆல் இன் விண்டோ அப்படின்னா அது என்னன்னா விண்டோக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆகிடும். தென் வந்து ஸ்லைஸ். இப்போ நீங்கள் ஏதாவது ஸ்லைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், தனித்தனியாக பிரிக்கிறீங்க. இப்படி பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியூவில் போயிட்டு எனக்கு வந்து ஹைட் ஸ்லைஸ் கொடுத்தா அந்த ஸ்லைஸ் இருக்கிற இடம் தெரியாது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அதுதான் ஹை ஸ்லைஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது அனுப்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணுறீங்க, ஆனால் வந்து இதுக்கு தெரியாத மாதிரி அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக் ஸ்லைஸ்னால் அந்த ஸ்லைஸை வந்து லாக் பண்ணிடும். ஆக்சுவல் சைஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து ஆக்சுவல் சைஸ். ஹைடு எட்ஜஸ் இப்போ பாருங்கள், இதை நான் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன். வியூவில் போயிட்டு ஹைடு எட்ஜஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு எட்ஜஸே காட்டாது. இங்கே பாருங்கள், எட்ஜஸ்ஸே நான் டச் பண்ணாலும் எட்ஜஸ் வராது. ஓகேங்களா? இதுவே வந்து நான் வியூவில் போயிட்டு ஷோ எட்ஜஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே பாருங்கள் எட்ஜஸ் வந்துச்சு. இந்த பாயிண்ட் வச்சிச்சு பாருங்கள், தெரியுதுங்களா இங்கே? ஓகேங்களா? இதை நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹைடு எட்ஜஸ்ஸு, ஹைடு ஆர்ட்போர்ட். ஆர்ட்போர்டு என்ன ஆகிடும்னா உங்களுக்கு வந்து மறந்துடும். இங்கே பாருங்கள், எல்லாமே ஒயிட்டாக இருக்குது. அகைன் போயிட்டு ஷோ ஆர்ட்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்ட்போர்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ பிரிண்ட் டெய்லிங் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிற இடம் இதுதான். அதை நீங்கள் வரைஞ்சிருக்கிற ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் பிரிண்ட் பண்ண போகுது. A4 சைஸ். அது வந்து பிரிண்ட் டைலிங் வந்து இந்த டாட்டட் லைன் மாதிரி காட்டுது பாருங்கள். இந்த இடம் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோ பவுண்டிங் பாக்ஸ். இதை செலக்ட் பண்ணிங்க. இங்கே பாருங்கள், பவுண்டிங் பாக்ஸ்ன்றது வந்து இதுதான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுண்டிங் பாக்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்களா, பாக்ஸ் மாதிரி. இந்த பாக்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம், ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்காக யூஸ் ஆகும். இங்கே சுற்றி இருக்க பாருங்கள், இதுதான் வந்து பவுண்டிங் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி ஆன்லேயே வச்சுங்க. ஷோ டிரான்ஸ்பரன்சி கிரிட். நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குன்றத வந்து நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரேடியன்ட் அனேட்டர் ஹைட். வந்து நீங்கள் வந்து இதை ஹைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இதில் வந்து கிரேடியன்ட் பண்ணுறேன். பாருங்கள், நான் இப்படி இழுக்கிறேன், வரமாட்டேங்குது. இதுவே போயிட்டு விண்டோவில் போயிட்டு ஷோ கிரேடியன்ட் அனேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த அனேட்டர் வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? இது மூலமாக நீங்கள் கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ லைவ் பாயிண்ட். லைவ் பாயிண்ட் பற்றி வந்து நீங்கள் கலர் வந்து ஊற்றுவீங்க பார்த்தீங்களா, லைவ் பாயிண்ட் பக்கெட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இது வந்து என்ன கலர் இருக்கோ க்ரீன் கலர் ஊற்றுவீங்க. இதை வந்து லாக் அண்ட் அன்லாக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹைட் லைவ் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் கைட். ஸ்மார்ட் கைடுன்றது வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கைடு வருது பார்த்தீங்களா. இது வந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து தள்ளி இருக்குது, இது சென்டர் பாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கைடுன்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி ஆன்லேயே வச்சுங்க. உங்களுக்கு பர்ஸ்பெக்டிவ் கிரிட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுங்க. கிரிட்டு வேணும் அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை பற்றி நான் ஒரு கிளாஸை எடுத்துருக்கேன் டூல் பாரில். ஹைட் கிரிட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூலர். ஷோ ரூலர். ரூலர்ன்றது பார்த்தீங்கன்னா மேலேயும் இந்த சைட்லேயும் இருக்கும். நீங்கள் ஏதாவது போஸ்டர் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான ஸ்பேஸிங் வந்து ஈக்குவல் பண்ணணும். கரெக்டான ஸ்பேஸிங் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணணும், டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த கிரிட் வந்து இந்த ரூலர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்ஸ்ட் த்ரெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்களா, இந்த பாக்ஸுக்கு பேர் தானே அப்படின்னா டெக்ஸ்ட் த்ரெட். அதாவது ஒன்றுலேருந்து ஒன்று வந்து கனெக்டில் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? இந்த லைன்லேருந்து இந்த பேராகிராஃப் வந்து கனெக்டில் இருக்குது அப்படின்ட்டு ஷோ பண்ணுறதுக்கு தான் இந்த டெக்ஸ்ட் டு த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த டைட்டிலுக்கு இந்த டைட்டிலுக்கு சம்மந்தப்பட்ட பேராகிராஃப் அப்படின்றதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஹைட் பண்ணிங்க, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஷோ கிரிட்டு. கிரிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான இப்போ டெக்ஸ்ட் ஏதாவது டைப் பண்ண போகிறீங்க, ப்ராப்பரான ஸ்பேஸிங், ப்ராப்பரான லைன் ஈக்குவலாக வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிரிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா
ஸ்னாப் டு பாயிண்ட்டு, ஸ்னாப் டு கிளிப்ஸு, ஸ்னாப் டு பிக்சல், ஸ்னாப் டு கிரிட் அப்படின்னா உங்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடியே அது வந்து இந்த இன்டர்செக்ட் ஆகிருக்கு இல்லை சென்டரில் இருக்குன்றது காமிக்கிறதுக்கு தான் இந்த 4 பாயிண்ட்டுமே. ஓகேங்களா? இன்றைக்கி கிளாஸ் வந்து வியூ மெனு தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ மெனு. இந்த வியூ மெனு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா உங்கள் டிசைனை மாற்ற முடியாது, நீங்கள் பார்க்குற வியூவை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.